அன்சாட்டியம் செய்து கொடுங்கோல் ஆட்சி நிகழ்த்தக்கூடிய அந்த கையவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. உங்களை விட்டா முடியாது. நாங்க இப்படி தடுத்துட்டோம்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டோம்னா நீங்க போனீங்கன்னா மதினாவில் இதோட பெரிய உங்களோட கூட்டம் என்ன செஞ்சிடும் சேர்ந்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை இது மாதிரி தடுத்து வச்சுட்டாங்க அப்படிங்கிற செய்தி திரும்ப போச்சு. நீங்க திரும்ப போய் ஏதாவது பேசுனீங்க, மக்கள் இருந்த சொன்னீங்க, எவ்வளவு பெரிய கூட்டம் எல்லாம் சேர்ந்துருவாங்க. இந்த பயம் ஆச்சரியாரம் கைவிட்டு போயிடும். அதனால இவங்க என்ன செய்யல, விடவும் இல்லை. அதே சந்தர்ப்பத்துல இவர்களை இந்த பக்கம் ஈராக்ல நுழைய விடவும் இல்லை. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் நடுவுல என்ன நடக்குதுன்னு தெரியல. மதீனாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன செய்யல, இங்க உண்டான நிலவரங்கள் புரிய வரல. இதற்கு இடையில என்ன செய்யப்படுது, வலுக்கட்டாயமாக போர் திணிக்கப்பட்டு போரிட்டாங்க. இந்த இடத்துல போரிடும் பொழுது இந்த குடும்பத்தவர்களை எல்லாம் தடுத்து வச்சு அந்த புராத்த நதியிலிருந்து என்ன செய்யல, ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்கிற தகவலை வைத்து யாருக்குங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில். சரி, நான் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அந்த கைவர்களை பார்த்து கேட்டாங்கன்னா, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை போனேன், நான் புராத் நதிய இங்க வா அப்படின்னு சொன்னா என்னின் பக்கம் என்ன செய்யும், அந்த நதி திரும்பி வந்து எங்களுக்கு தண்ணி கொடுக்கும். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தையான எனக்கு என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் தஆலா அருள் செஞ்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தை, நான் சொல்றேன் நீ இந்த பக்கம் வா, இந்த பக்கம் இப்படியே ஓடிப்போ, நாங்க உன்னிலிருந்து தண்ணி எடுத்துக்கிறோம்னு அந்த புராத் நதிக்கு நான் கட்டளை இட்டா அது செவி சாய்க்குமா சாய்க்காதா கேட்கிறாங்க. நான் சாய்க்கும், தண்ணி கொடுங்க. அது கொடுக்க. அதாவது அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷனுக்கு பேநசீப பெரிய அதாப நாடிட்டான்னு சொன்னா அவன் நல்லவர்களுக்கு தொல்லை கொடுப்பான். அவனுக்கு அது தொல்லைன்னு தெரிஞ்சா கூட அவன் புத்தி என்ன செய்யாது, வேலை செய்யாது, மணிக்கு போயிடும் என்று சொன்னா அல்லாஹ் இவனுக்கு கெட்ட முடிவை நாடிட்டான். அந்த கைவர்களுக்கு எல்லாத்துக்கும் கெட்ட முடிவு தான். அதனால நீங்க வான்னு சொன்னா வரும், ஆனா நாங்க தண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அகல பைத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேர்களையும் வலுக்கட்டாயமாக போர் என்ன செய்யப்பட்டாங்க, கொல்லப்படுறாங்க. பிற 9 வியாழ, பிற 10 ஆஷுரா, முஹர்ரம் மாசம் ஆஷுராவுடைய தினம் வெள்ளிக்கிழமை செய்தனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யப்படுறாங்க, ஷஹீதாக்கப்படுறாங்க. அந்த ஷஹீதாக்கப்பட்ட அந்த தருணத்துல இங்க இருக்க